வணக்கம். டாக்டர் ராஜ சிவசுவாமி வைஸ் பிரசிடென்ட், அவர் டாக்டர் ராம் பிரபாகர், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனைத்து மருத்துவர்கள், நம்முடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கம். முதல் முறையாக நம்ம இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உடல் உறுப்பு தான நாளாக கொண்டாடுகிறோம். இதுவரைலாம் அமெரிக்காவில் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேன்னு சொல்லி ஆகஸ்ட் 13 தான் கொண்டாட போறாங்க. நம்ம அட்வான்ஸாகவே இப்போ கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் என்ன சொன்னாங்க, அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான். அங்தான் என்ன, அங்கதானம்ங்கிறது அது இந்தியில வார்த்தை. அங்தான் ஜன் ஜக்ருப்தா. ஜக்ருப்தா அப்படின்னு சொன்னா அவேர்னஸ், அபியான் அப்படின்னா கேம்பெயின். இது ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை 160 கோடி. இதுல எவ்வளவு நம்ம ஆர்கன் டொனேஷன் கொடுக்கறாங்கன்னா 0.01%, 1,60,000 பேர் தான். போன வருஷம் மட்டும் 46,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் இந்தியாவில் நடந்திருக்கு. டாக்டர் ராஜ சிவசாமி சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குனாங்க. முதன்மையாக இருந்தது. இப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது. இப்ப தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அதிகமாக இந்த உடல் உறுப்புகள் தானம் யார் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான் கொடுக்கறாங்க. ஆண்களை ஒப்பிடுகையில் அதிகமாக பெண்கள் தான் இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. எல்லா விஷயங்களிலும் பெண்கள் தான் இப்ப சிறந்த தலைமை பண்புகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இதுல டாக்டர் சொன்னாங்க 2 வகை இருக்கு. ஒன்னு உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்கிறது, இறந்த பெண்ணது கடவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது, உயிர் போன பிறகு. லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்கிறப்போ. ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப என்னென்ன கொடுக்க முடியும்? லிவர் கொடுக்கலாம், பார்ட் ஆஃப் தி லிவர். பேங்க்ரியாஸ், அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கிரிகான்ஸ் சொல்லுவாங்க. அந்த லிவர்ல ஒரு பகுதியாக தான் டெல்டா ஏ இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் அந்த பேங்க்ரியாஸ். அதுனா பேங்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் பண்றதுக்கு அந்த பேங்க்ரியாஸை கொடுக்கலாம். குடல்ல ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஸ்கின்ல ஒரு பகுதி கொடுக்கலாம். டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணலாம். இப்படி 72 வகையான உறுப்புகளை கொடுக்க முடியும் ஒரு மனிதன். லிவிங், கடவரிக், நான் லிவிங், இறந்து போன பந்து. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, பிரெயின் ஸ்டெம் டெட். அந்த சமயத்துல இதய துடிப்பெல்லாம் இருக்கும், பிரெயின் டெட் ஆயிருக்கும். அந்த சமயத்துல கொடுக்கலாம். இது எல்லாருமே முன் வரணும். இது ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ இதுல கிடையாது. எல்லாரும் முன் தாராளமாக இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை கொடுக்கலாம். டாக்டர்கள் சொன்ன மாதிரி நாம் இறந்து போனாலும் நம்முடைய உறுப்புகள் இன்னொருவருக்கு உயிர் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் இதுல மிகவும் முக்கியம். அதே மாதிரி முதலாக 1903 தான் டிரான்ஸ்பிளான்டேஷனே ஆரம்பிச்சது. ஆஸ்திரியா நாட்டில் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணார் 1903. அதே போல தமிழ்நாடு தான் எல்லாத்திலையுமே முன்னணியில் இருக்கு இல்லையா. 1948 டாக்டர் லீ முத்தையா அப்படிங்கிறவர் தான் முதலாக சென்னையில கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினார். அதுக்கு பின்னாடி தான் டாக்டர் சொன்ன மாதிரி 1970 சிஎம்சி வெள்ளூர்ல பண்ணினாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இந்த ஆக்ட் 1994 கொண்டு வந்தாங்க. இப்ப சொல்ற அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் 1994 கொண்டு வந்த பின்னாடி 1998 பாரத் பூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட்ல இருக்கிற ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் டெல்லியில லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதான் ஃபர்ஸ்ட் புரோட்டோகாலைஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியா 1998. இப்படி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இப்போ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது. இதுதான் டிமாண்ட். டாக்டர் சொன்னாங்க இல்லையா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு, சப்ளை கிடையாது.
அதனால ஒவ்வொருவரும் இந்த உறுப்புகளை இருக்கின்ற பொழுதும் இறந்த பொழுதும் தானம் செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்யறதுனா என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப நான் தானம் கொடுக்குறேன்னு முதல்ல எழுதி கொடுத்துடணும். இல்லைன்னா இறந்து போன பின்பு அவர்களுடைய உறவினர்களுடைய ஒப்புதல் வேண்டும். இந்த 2 விஷயம் இருந்தா போதும், நாம் எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியும். எனவே இந்த இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே, இந்திய உடல் உறுப்புகள் தான நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. எதற்கென்றால் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதை நடத்துகின்றது. உண்மையிலேயே நாம் இந்த மருத்துவமனைக்கு மற்றும் இந்த மருத்துவமனையை நிர்வகிக்கின்ற ரவி அவர்களுக்கும், வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும், ஊழியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இன்று முதல் ஒரு விழிப்புணர்வு தொடங்கட்டும். அனைத்து மக்களும் தங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க தயாராகட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். Chief guest, members of donors, honorable donors family, my esteemed colleagues, ladies and gentlemen. நான் ரொம்ப ஃபார்மலாக ஆரம்பித்தாலும் ஐ தாட் இந்த டேயில் இந்த மெயின் பர்பஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஆர்கன் டொனேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன் இந்த நாள் வந்தது அப்படிங்கிறது தெரியணும். இந்த நாள் உடல் உறுப்புகள் தேவை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஹார்ட், கிட்னி, லங், லிவர், இந்த மாதிரி என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறோம்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களால தான் ரிட்டர்ன் டு நார்மல்சி வர முடியும். அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க நார்மலாக சாப்பிட முடியும். அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் லைஃப் எல்லாமே இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஆல்மோஸ்ட் இப்போது டயாலிசிஸை கம்பேர் பண்ணிங்கன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு 2 மடங்கு அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். ஸோ இதுதான், அதனால தான் என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ்னு சொல்கிறோம். பட் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, தெர் இஸ் அ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இன் ஆர்கன் சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் பயங்கர மிஸ்மேட்ச். இப்போ உங்களோட ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இந்தியன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுபடிக்கு நம்ம ஸ்டேட் வைஸ் ஒரு கோஆர்டினேட்டிங் அத்தாரிட்டி இருக்குது. அதாவது சார் சொன்ன மாதிரி நோட்டோங்கிறது நேஷனல் லெவல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ சோட்டோ, ஸ்டேட் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டிஷ்யூ ஆர்கனைசேஷன், டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சோட்டோ தமிழ்நாட்டில் பேர் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இவங்க தான் இந்த ரிஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா, இது மே டேட்டாவில் 6939 பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஆர்கன்ஸுக்கு. இதில் கிட்னி மட்டும் 6266 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜூன் வரைக்கும் நம்ம எவ்வளோ டோனர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா 118 தான் பண்ணியிருக்கோம். ஸோ 6000 எங்கே இருக்குது, 118 எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ தெர் இஸ் அ டிராஸ்டிக் நீட். இன்னொன்று, நிறைய பேர் ஆர்கன் இல்லாமல் உயிரிழக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டேட்டா ஒன்று இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம இந்தியாவில் நம்ம இந்த வெயிட்டிங் லிஸ்டட் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 17 பேர் ஆர்கன் இல்லாதனால உயிரிழக்கிறாங்க, டயாலிசிஸில் வெயிட் பண்ணுறவங்க. ஸோ இதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறோம், நம்ம உயிரிழந்த பிறகு, மூளை சாவடைஞ்ச பிறகு இந்த ஆர்கன்ஸ் அதை போய் எரிக்கிறதுனாலையோ அதை போய் புதைக்கிறதுனாலையோ யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. நம்ம இன்னொரு வாழ்வு வாழலாம், நம்ம உறுப்பு தானம் பண்ணலாம். அதன் மூலமாக நாடு மட்டும் இல்லை, எண்ணற்ற பேர் பயனடைவாங்க. நம்மளோட ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், காஸ்ட் ஆஃப் கேர் குறையும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆர்கன் டொனேஷனில். அதனால் எல்லாருமே உறுப்பு தானம் வர்றதுக்கு முன் வரணும், அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.